Hi friends, இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடுன்னு சொன்னானா இப்போ வந்து எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ காலையில என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொன்னானா இன்னைக்கு வேற லீவு 2 பேரும் ஸ்கூல்ல போய் கொடியாத்தம் போவையில கோயில் மட்டும் போயிட்டு அவங்க பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இப்போதான் சமையல் ஆரம்பிக்க போறேன். மதிய சாப்பாடு காலையில நேத்து வச்ச இடியப்பம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து காலையில் மதியம் என்னன்னு சொன்னான்னா சோறு உருளைக்கிழங்கு வெரங்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சோறு வந்து வெந்தியாச்சு, பொன்னி அரிசி சோறு. உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு இருக்கேன். வாவ், மிதுசு டிவி முன்னே இருக்காங்க. இப்போ வந்து சமையல் முடிச்சிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு எங்கே போகிறேன்னு சொன்னான்னா ஒரு முக்கியமான இது இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு யூடியூப் பற்றி பார்த்துட்டு அப்படியே நாகர்கோயிலுக்கு கொஞ்சம் சாதனைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத்தீஸ் போகிறோம். இப்போ வெரங்குழம்பு வச்சதுக்கு தேங்காய், ஜீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைக்க வச்சிருக்கு மிக்சியில் போட்டு. அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதை தட்டலாம். அப்படியே கொதிச்ச உடனே இறக்க வேண்டியதான். அப்புறம் இது எதுக்கு கிண்டுன்னு இருக்கேன்னு சொன்னானா அன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு பொரிச்சு ஒரு ரோஸ்ட் மாதிரி வச்சு கொடுத்தேன்னா ஒரு தொக்கு மாதிரி அதை மாதிரி என்ன பண்ண சொன்னனால பொரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் போட்டு கிண்டுண்டு அதை போட்டு தட்டி கிண்டு எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம சாப்பிடலாம். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. என்ன எல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காய குழம்பு, வெரங்குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பொட்டோட்டோ தொக்கு செம டேஸ்டில் இறக்கி பொரிச்சு வச்சும் போதெல்லாம் செமையாக இறக்கி வெரங்குழம்புக்கு செமையாக இருக்கும். சோறு இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. இப்போ சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டுட்டு நாகர்கோயில் போகணும். நைட்டுக்குள்ள சாப்பாடு நைட்டு பார்க்கணும். ஏதாவது கடையிலேருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது செய்யணும். சாப்பாடு சாப்பிடலாமா? இப்போ வந்து சாப்பிட்டு வரலாம். பாவம் காக்கா சத்தம் போட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சாப்பாடு காக்கா வச்சலாம். எனக்கு காக்காக்கு எள்ளு வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். முன்னொரு சாப்பாடு சூப்பராக இருக்கா. இப்படி காக்கா கொடுக்கலாம். இப்போ காக்காக்கு சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடாது நம்ம முன்னோர் சாப்பிடும். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.